ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆரி ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கிராண்டாகவும் இருக்கும். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கீழே கமெண்டில் ஆரி ப்ளவுஸ் ஸ்லீவ் டிசைன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த டிசைன் போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் நார்மல் நீடில் தான் சொல்லித்தர போகிறேன். நார்மல் நீடில் எடுத்துக்குங்க. சில்க் த்ரெட் வந்து உங்களுடைய சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சில்க் த்ரெட் சூஸ் பண்ணிக்குங்க. ஃபேப்ரிக் க்ளூ, சமுக்கி, ஹாஃப் பீட், ஒயிட் கலர் ஹாஃப் பீட். நீங்கள் இதுவும் கலரும் கலராக இருக்குது இல்லையா, நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுடைய சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் சூஸ் பண்ணுங்கள். செயின் ஸ்டோன், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ பாருங்கள், இந்த நீடில் நான் 4 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். நீடில் ஆட் பண்ணும்போது 8 ஸ்டாண்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நாட் போடுறப்போல போட்டுக்குங்க. த்ரெட்டை ஈவனாக வரத்துக்கு நீங்கள் கீழே பிடிச்சிக்கிட்டு இது ரொட்டேட் பண்ணுங்க. இது ஈவனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஹாஃப் பால் பீடு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த இடத்துல பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இது ஸ்டிக் பண்ணி ஒட்டிடுங்க. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதை சுற்றி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி நீடில் பழக தெரியாதவங்க கூட நார்மல் நீடில் இந்த மாதிரி டிசைனை ப்ளவுஸில் நீங்களே வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டு நீங்களே போடலாம் உங்களை ப்ளவுஸில். இப்போ என்ன பண்ணுங்கள், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ செயின் ஸ்டோன் எடுத்துக்குங்க. உங்களுக்கு இந்த பீடை சுற்றி பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்றாப்புல இந்த செயின் ஸ்டோனை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட்லேயே இருக்கிறப்போலே பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அந்த பீடு ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இது ஸ்டிக் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் இந்த ஒர்க்கு பண்ணணும். ஏன்னா நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா இந்த செயின் ஸ்டோன் தனியாக வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்ன பண்ணுங்கள், ஒரு பென்சில் எடுத்துக்குங்க, இல்லை பேனா எடுத்துக்குங்க. நீங்கள் பென்சிலே மார்க் பண்ணுங்கள். இப்போ இதில் சுற்றி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்குங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் போடுறா இருந்தாலும் நீங்கள் வரையாமலேயும் போடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் உங்களுக்கு லைன் போட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய சாதா ப்ளவுஸில் கூட நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸில் கூட நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஸ்லீவ்லேயே நீங்கள் போடலாம். ப்ளவுஸோட பேக் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிடில் இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ இதே போல் லைன் வரைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம நீடில் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை எடுங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம லைன் எந்த இடத்துல போட்டோமோ அந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இது இப்போ நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல தான் நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணணும். ஸோ த்ரெட்டை நல்லா நீங்கள் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு ஈவனாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல நம்ம லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனை நீங்கள் அந்த லைன் அளவுக்கு நீங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இந்த நீடில் அந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டலுக்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கணும். ஸோ த்ரெட்டு ஈவனாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள்,
நீங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எடுக்கும் முறை இது வந்து ஈவனாக இருக்கணும். அப்புறம் இது வந்து ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நீங்கள் ஒரே ஒரு சமிக்கி மட்டும் இதுக்கு மேலே வந்து நீங்கள் வைங்க. வச்சுட்டு இப்போது அந்த நீடில் வந்து இந்த சமிக்கிக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளவரோடு சேர்த்து அந்த சமிக்கி டிசைனும் சேர்ந்து இதை போல் இருக்கும். இல்லை இதை விட குட்டியாக வேணுனாலும் நீங்கள் வந்து குட்டியாகவும் நீங்கள் வந்து போடலாம். இப்போ பாருங்கள், நான் லைன் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அதுக்கேற்றா போல் தான் இந்த டிசைன் வந்து நான் பண்ணுறேன். இப்போ அடுத்த லைனில் வந்து நான் எடுத்துட்டு நான் மேலே வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணலை, கீழே மட்டும்தான் நான் வந்து பஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த த்ரெட்டை மட்டும் நீங்கள் வந்து பிடிச்சிக்குங்க, அப்புறம் அது வந்து ஈவனாக இருக்கும். இல்லைனா த்ரெட்டு வந்து சில்க் த்ரெட் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போது அதோட மிடிலில் வந்து நம்ம லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதோட மிடில் பார்ட்டில் நீங்கள் வந்து நீடில் வந்து கீழேருந்து மேலே எடுங்க. எடுத்த அந்த மிடில் இருக்கிறப்பல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சமிக்கை வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு அந்த சமிக்கைக்குள்ளே இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் விட்டிங்கன்னா அந்த சில்க் த்ரெட்டு வந்து சிக்காயிரும். ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் ஒரு ஒர்க்கும் வந்து பார்த்து பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இவ்வளோ கேப் வந்து நம்மளுக்கு வேணாலும் அந்த இடத்துலையே வந்து நம்ம லைன் போடாமலே சொல்லித்தரேன். இப்போ பார்த்துக்குங்க, நல்லா ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து இந்த த்ரெட்டை வந்து பஞ்ச் பண்ணுங்கள். நீடில் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா சில்க் த்ரெட்டு கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து நார்மல் நீடில் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் பிடிச்சி நீங்கள் சரி பண்ணும் போது இந்த இடத்துலலாம் வந்து ஈவனாக வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அது கூட வந்து ஒரு சமிக்கை ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அழகாக வந்துடும். இது கொஞ்சம் கிராஸாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் இப்போ நீங்கள் ஈவனாக கீழே வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் லைட்டாக இழுக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு 4 லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போயும் மறுபடியும் ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து த்ரெட்டு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம லைன் வரைஞ்சோம் பார்த்தீங்கன்னா அந்த லைன் மேலே நீங்கள் மிடில் வந்து நீங்கள் கீழேருந்து குத்தி எடுக்கணும், ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் லைட்டாக வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஈவனாக நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஈவனாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்பயும் பாருங்கள், நான் வந்து இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நான் வந்து அந்த சமிக்கைக்குள்ளே விட்டு எடுக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன ஆரி சம்மந்தப்பட்ட டவுட் என்ன இருந்துன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ, கிராஃப்ட் ஒர்க் வீடியோ,
குல்லிங் இயரிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவும் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து கிளாஸும் எடுக்கிறேன். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு தரேன், அதிலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய மொபைல் நம்பரும் தரேன், டவுட் இருந்தால் நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி போடணும். இது ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷிங் வந்துட்டோம். நீங்கள் வந்து ப்ளவுஸோட பேக் நெக் ஸ்லீவோட மிடில் நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆரி கற்றுக்காதவங்க கூட நீங்கள் நார்மல் நீடில் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் எல்லாம் நீங்கள் போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் வந்து பக்கத்தில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 4 இங்கே ஸ்ட்ரைட்டாகவும் நீங்கள் வந்து போடலாம். இல்லை இந்த லைனை வந்து நீங்கள் கம்மி பண்ணியும் நீங்கள் வந்து போடலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆரி ப்ளவுஸ் டிசைன் வீடியோ வேணும்னா கீழே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டு கீழே நாட் போட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.